அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, வைகாசி மாதம் உங்களுக்கு யோகமான மாதமாக இருக்க, உங்கள் வீட்டில் அமாவாசை நாள் தவிர மற்ற நாட்களில் காலை மாலை கோலமிடும் முறை ஒரு அருமையான சூட்சமும் ஒவ்வொரு மாதமும் வழிகாட்டிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வைகாசி மாத சூட்சமும் உங்களுக்காக. அன்பானவர்களே, நமது அறக்கட்டளையின் சார்பாக பல ஆன்மீக பயிற்சிகள் வாட்ஸ்அப் மூலமாக தரப்படுகின்றது. 48 நாட்கள் தவம், அதைப்போல வீட்டில் எந்த பொருளை எங்கே வைக்க வேண்டும் என்ற வாஸ்து குறிப்புகள் பயிற்சி, மற்றும் குலதெய்வ உபாசனை பயிற்சி, மற்றும் நவகிரக உபாசனை பயிற்சி, வைகாசி மாத குபேர லக்ஷ்மி சூட்சம பயிற்சி, இப்படி பல ஆன்மீக பயிற்சிகள் வாட்ஸ்அப் மூலமாக தந்துட்டுருக்கோம். இதில் உங்களுக்கு எந்த பயிற்சி தேவைப்படுகின்றதோ வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள், அதனுடைய விளக்கத்தை தருகின்றேன். வைகாசி மாதம் முழுவதும் அமாவாசை நாள் தவிர காலை மாலை உங்கள் வீட்டிற்கு வாசல் தெளிக்கும் தண்ணீரில் சிறிதளவு பச்சை கற்பூரம் அல்லது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கற்பூரத்தில் சிறிதளவு தூளாக்கி அந்த தண்ணீரில் கலந்து நீங்கள் வாசல் தெளியுங்கள். யோகம் ஏற்படும். அதைப்போல உங்கள் வீட்டு கோலத்தில் நீங்கள் காலை மாலை கோலமிடுவீங்க இல்லையா, அந்த கோலத்தில் பச்சை நிற வர்ணங்கள் பூசுங்கள். பச்சை நிற வர்ணங்கள் முருகப்பெருமானின் அருளை உங்களுக்கு பெற்றுத்தரும். அவ்வாறு கோலமிட்டு அந்த கோலத்தின் நடுவே மல்லிகை அல்லது சாமந்தி அல்லது முல்லை அல்லது ரோஜா மலர்கள் சிறிதளவு, இதில் ஏதேனும் ஒன்று, எது கிடைக்குதோ ஏதேனும் ஒன்று. நான் சொன்ன இந்த பூக்களில் எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் வாசனை மலர்கள் எது கிடைத்தாலும் சரி, அதில் கொஞ்சமாக அந்த கோலத்தின் நடுவே வையுங்கள். இதுதான் இந்த வைகாசி மாத சூட்சமம். வாசல் தெளிக்கும் தண்ணீரில் சிறிதளவு கற்பூரம், பச்சை நிற வர்ணங்கள் உங்கள் கோலத்தில் இருக்கணும், ஏதேனும் வாசனை மலர் கோலத்தின் நடுவே இருக்கணும். இப்படி செய்தால் வைகாசி மாதம் முருகப்பெருமானின் அருளால் சகல செல்வங்கள் உங்கள் குடும்பத்திற்கு, உங்கள் வீட்டிற்கு ஏற்படும். அனைவருக்கும் இந்த செய்தியை பரப்புமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு சொந்தங்களே, நமது ஆனந்த ஒளி அன்ன சேவா குழு ஒவ்வொரு நாளும் இல்லாதோருக்கும் இயலாதோருக்கும் அன்னதானங்களையும் மருத்துவ உதவிகளையும் செய்து கொண்டிருக்கின்றோம். மனமிருந்தால் உதவுங்கள். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.